ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, முக்கியமான நாள். என்னென்னா கிருத்திகை. இன்றைக்கி ராவுகால பூஜைக்கு நான் போயிருந்தேன். துர்க்கை அம்மனை வழிபட. துர்க்கை அம்மனுக்கு வழிபட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்களும், அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இது போல் நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தவறாமல் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றுங்க. இது எலுமிச்சம் விளக்கு. இது எலுமிச்சம் பழத்தில் விளக்கு ஏற்றுறது. இது எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி திருப்பி அதை சாறு எடுத்துட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த டிப்ஸு ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏதோ எப்படியோன்னு செய்யாதீங்க. நம்ம விளக்கு ஏற்றும் போது ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டியது எண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு தான் நீங்கள் திரியை போடணும். இப்போ நான் விளக்கு ஏற்றுறேன். எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்றுறேன். நீங்களும் அது போல் செய்யுங்க. நல்ல விஷயத்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கணும். நீங்கள் தவறாமல் அது போல் விளக்கு ஏற்றுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை 4:30, அதாவது 3-4:30 செவ்வாய்க்கிழமை ராகு காலம், 10:12 வெள்ளிக்கிழமை ராகு காலம். இந்த 2 நேரத்தில் 2 கிழமையில் எந்த கிழமை வேணால் நீங்கள் ஏற்றலாம். தவறாமல் விளக்கு ஏற்றினா 9 வாரம் விளக்கு ஏற்றா கேட்டது கிடைக்குன்னு நினச்சதெல்லாம் நடக்கும். துர்க்கைக்கு ராகு கால பூஜை போட்டால் அத்தனையும் நல்லது. நம்ம குடும்பம் சுகிட்சமாகும். என்னவோ என்கிட்ட வான்னு சொன்ன மாதிரி நினச்சி நான் போயிட்டு இன்றைக்கி விளக்கு ஏற்றிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அந்த இடத்துல தான் விளக்கு ஏற்றணும். அந்த இடத்துல குப்பை மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் இங்கே கீழே வச்சு ஏற்றினேன். விளக்கு ஏற்றும் போது கீழே கொஞ்சோண்டு பூ பரப்பி அது மேலே விளக்கு வையுங்க. அப்புறம் விளக்கு ஏற்றிட்டேன். அம்மனுக்கு பூ வச்சுட்டேன், நம்ம தோட்டத்தை பூ. அப்புறமா கற்பூரம் ஏற்றிட்டு சாமிக்கு கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு உடனே கிளம்பி வந்தேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு அம்மன், அந்த கோயிலே தான் பக்கத்தில் இருக்குது அந்த அம்மன். அந்த கோவில்கிட்ட போயிட்டு அந்த சாமியும் கும்பிட்டேன். அங்கே உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க வேணான்னாங்க. நான் வீடியோ சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ கூட தெரிஞ்சவங்க தான், அதனால் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது நம்ம கடவுளை கும்பிட்றது நம்ம முந்தானையோட முன்புறம் வச்சு கீழே போட்டு நம்ம மடிப்பிச்சை கேட்கணும். நம்ம கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் மடிப்பிச்சை கேட்கணுன்னா அப்படி கீழே அந்த நம்ம முந்தானை எடுத்து பரப்பிட்டு அப்படி போட்டு சாமி கும்பிட்டு மொத்தமாக எடுத்து நம்ம சொருவிக்கணும். அப்படி சொருவணுன்னா நம்ம அந்த அம்மா வரங்குத்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம கையில் வச்சுக்கின மாதிரி. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை கீழே முந்தானையை கழட்டி விடாதீங்க. அப்படியே சொருகி வச்சுக்கோங்க. கோயிலுக்கெல்லாம் சுற்றி பிரகாரத்தை சுற்றி வந்த பிறகு எல்லாம் கொஞ்சம் நேரம் உக்காந்தோம்னா நம்மக்கிட்ட அந்த சக்தி வந்துடும். கடவுள் நம்ம கொடுப்பாரு. அதை நம்ம எடுத்துக்கின மாதிரி. அதுக்கடுத்து நம்ம கழட்டி விடலாம். இதுதான் அந்த அம்மன், படவேட்டம்மன். வெட்டுவானம் எல்லையம்மன், படவேட்டு ரேணுகாம்பாள். அந்த மாதிரி இது ஒரு சக்தி உள்ள தெய்வம். இந்த சாமியே எங்கள் ஊர் தான். இதையும் கும்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.